Welcome students, Standard 7, Subject Social Science, Civics, Unit 2, Topic Political Parties. Today we see about the lesson Political Parties. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்னென்ன, அதோட ரோல், நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், பார்ட்டி சிஸ்டம் வந்து இந்தியாவில் வந்து எப்படி டிவைட் ஆணுச்சு, அதோட ரோல் என்னென்ன, ஆப்போசிஷன் பார்ட்டினா என்ன அப்படின்றத பற்றிலாம் தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன். ஸ்டூடெண்ட் சிவா, குட் மார்னிங் மேம், மே ஐ கம் இன் அப்படின்னு கேட்குறாங்க. டீச்சர் மிஸ் ஆதி, குட் மார்னிங் சிவா, ஆல்வேஸ் யூ வில் பி ஆன் டைம், why are you so late today அப்படின்னு கேட்குறாங்க. சிவா சொல்கிறாங்க, சாரி மேம், ஐ ஆம் டிலேடு டியூ டு எ ப்ரொசஷன். மிஸ் ஆதி, வாட் இஸ் அபவுட், ஹூ அரேஞ்ச்டு திஸ் ப்ரொசஷன் அப்படின்னா வாட் இஸ், எதுக்காக ப்ரொசஷன், யார் வந்து அதை அரேஞ்ச் பண்ணது அப்படின்னு கேட்குறாங்க. சிவா சொல்கிறாங்க, மை அங்கிள் சைட் தட் இஸ் த ஒர்க் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டி, அது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஒர்க் அப்படின்னு சொன்னாங்க. மிஸ் ஆதி சொல்கிறாங்க, ஓ ஐசி. சிவா கேட்குறாரு, வாட் இஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி மேம், ஒய் ஆர் தே டூயிங் ஸோ, பொலிட்டிக்கல் பார்ட்டினா என்ன, ஏன் அது மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. மிஸ் ஆதி வந்து அதுக்கு ஒரு சொல்கிறாங்க, வெயிட், டுடே ஐ எம் கோயிங் டு டீச் அபவுட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், லெட் அஸ் நோ ஆல் அபவுட் தெம். இன்றைக்கி வந்து நான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பற்றி தான் டீச் பண்ண போகிறேன், எல்லாருமே வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க அவங்க என்ன டீச் பண்ணுறாங்கன்றத பார்ப்போம். இன் ஏர்லியர் டைம்ஸ் எம்பரர்ஸ் அண்ட் கிங் ரூல்டு இந்தியா. ஏர்லியர் டைம்ஸில் வந்து எம்பரர்ஸும் கிங்ஸும் தான் வந்து இந்தியாவை ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த கிங் வாஸ் த சுப்ரீம் ஹெட் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ். கிங் தான் வந்து லெஜிஸ்லேட்டிவோட சுப்ரீம் ஹெட் அப்படின்னு சொல்கிறாங்க. லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. ஒரு இதை வந்து உருவாக்குறவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது, அதுக்கான ஜுடிஷியரியை வந்து இது பண்ணுறது, இதுதான் வந்து ஒரு சுப்ரீம் ஹெட்டோட ஒர்க். நெக்ஸ்ட்டு கவர்னன்ஸ் வாஸ் இன் த ஹேண்ட் ஆஃப் ஒன் பர்சன். கவர்னன்ஸ் அதோட மெயின்டெனன்ஸ் வந்து ஒன் பர்சனோட கையில் மட்டும்தான் இருக்கும், ஒரு பர்சன் கிட்ட தான் இருக்கும். த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் டிபெண்ட் ஆன் த ரூலர். த வெல்ஃபேர் பீப்புள், மக்கள் எல்லாருமே யாரை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்கன்னா இந்த ரூலரை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. பீப்புள் ஹேட் நோ ரைட்ஸ் டு டூ அகெயின்ஸ்ட் த ரூலர். மக்கள் வந்து இந்த ரூலருக்கு எதிராக எந்த ஒரு இதையுமே செய்ய முடியாது, அவரை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லேட்டர் ஃபாரின் பவர்ஸ் மேட் இந்தியா ஆஸ் தர் காலனிஸ். இந்த பிரிட்டிஷ் பவர்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சுல்ல, அப்போ வந்து காலனிஸாக வந்து பிரித்தாங்க நம்மளோட கண்ட்ரியை. இப்போ நம்ம இந்த காலனிஸ் பிகம் ஸ்டேட்ஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வாஸ் டிக்ளேர்டு. நம்ம நாட்டுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம அதை என்னன்னு சொல்கிறோம், என்னவா பிரிச்சிருக்கோம் அப்படின்னா ஸ்டேட்ஸாக வந்து பிரிச்சிருக்கோம். அதுதான் வந்து அப்போ வந்து காலனிஸாக வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன் 1950 இந்தியா பிகம் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. 1950க்கு அப்புறம் தான் இந்தியா வந்து ஒரு முழுமையான டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக வந்து மாறுனுச்சு. A vibrant democracy needs a strong political party system. ஒரு vibrant democracy வந்து ஒரு strong political party system வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், party system is a modern phenomena. In a democracy, people are able to voice their opinions on any subject. டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் வந்து பீப்புள் வந்து எந்த ஒரு ஒப்பீனியனை வேணாலும் மக்கள் வந்து அந்த கவர்மெண்ட் கிட்ட வந்து சொல்லலாம் அப்படின்றது தான் இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரியோட ரூல் அப்படின்றது மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாட் ஆர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்? பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் த வாலண்டரி அசோசியேஷன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வித் அ ப்ராட் ஐடியாலஜிக்கல் ஐடென்டிஃபை who agree on some policies, formulate an agenda and program for the society. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஒரு வாலண்டரி அசோசியேஷன், ஒரு இண்டிவிஜுவல்ஸ் தான் வந்து ஒரு பார்ட்டிஸை வந்து என்ன பண்ண முடியும்னா உருவாக்க முடியும். அவங்களுக்கு வந்து ப்ராட் ஐடியாலஜிக்கல் ஐடென்டிட்டி வந்து இருக்கணும். சில பாலிசிஸ் எல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணணும், அக்ரி பண்ணணும். சில ஃபார்முலேட்டட் அஜெண்டாஸ் எல்லாம் வந்து அஜெண்டானா மெமோ அது மாதிரியெல்லாம் வந்து அவங்க உருவாக்கணும். நெக்ஸ்ட், அண்ட் ப்ரோக்ராம் ஃபார் த சொசைட்டி, சொசைட்டிக்காக ஏதாவது வந்து பண்ணணும் அப்படின்றது தான் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட எய்ம்.
Next வந்து political parties seek to implement their policies by winning people's supports through election. Political parties கிட்ட வந்து winning peoples கிட்ட தான் வந்து மக்களோட சப்போர்ட் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க மட்டும் தான் வந்து வின் பண்ண முடியும். Parties vary in size. ஒரு கட்சி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து நிறையா வந்து வேரி ஆகுது. அதோட சைஸை பொறுத்து, வேஸ் தே ஆர்கனைஸ், அவங்களோட வழியை பொறுத்து, நெக்ஸ்ட் அவங்க பாலிசிஸை பொறுத்து வந்து ஒரு கட்சி வந்து மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. எனி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஹேஸ் 3 பேசிக் காம்பனன்ட்ஸ். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே இந்த 3 பேசிக் காம்பனன்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு லீடர் இருக்கணும், நெக்ஸ்ட்டு இந்த ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருக்கணும், நெக்ஸ்ட்டு ஃபாலோவர்ஸ் இருக்கணும். இது 3 இருந்தால் மட்டும்தான் அது என்னென்னா ஒரு ஆக்டிவ் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படின்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் த பேக் போன் ஆஃப் டெமோக்ரஸி. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் டெமோக்ரஸியோட பேக் போன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ட்டிஸ் ஆர் நாட் பார்ட் ஆஃப் அ ஃபார்மல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட், பட் தே ஆர் எசென்சியல் எலிமெண்ட்ஸ் டு ஃபார்ம் த கவர்மெண்ட். பார்ட்டிஸ் வந்து ஒரு கவர்மெண்ட்டை வந்து என்ன பண்ண முடியாது, உருவாக்க முடியாது. கவர்மெண்ட் தான் ஃபார்ம் த கவர்மெண்ட். நார்மல் எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து ஒரு கவர்மெண்ட்டு தான் வந்து ஒரு பார்ட்டியை வந்து ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தே ஃபார்முலேட் பப்ளிக் ஒப்பீனியன். அவங்க வந்து எதை வந்து பப்ளிக் ஒப்பீனியனெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கேட்டுக்கணும், அதை வச்சு தான் அவங்க வந்து ஒரு பார்ட்டியை வந்து இது பண்ண முடியும். தே சர்வ் அஸ் இன்டர்மீடியேட்ஸ் பிட்வீன் த சிட்டிசன் அண்ட் த பாலிசி மேக்கர். இவங்க வந்து 2 பேருக்கும் வந்து இன்டர்மீடியேட்டராக இருக்காங்க. சிட்டிசனுக்கும் பாலிசி மேக்கர் 2 பேருக்கும் வந்து இன்டர்மீடியேட்டராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்ட்டி இஸ் ரெகக்னைஸ்டு. ஒரு பார்ட்டி வந்து ரெகக்னைஸ்ட் ஆகணும், ஒரு அரசு அங்கீகாரம் பெறணும் அப்படின்னா 2 வேஸ் சொல்கிறாங்க அதுக்கு. இட் ஹேஸ் பீன் என்கேஜ்டு இன் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி ஃபார் 5 years. அட்லீஸ்ட் வந்து 5 years ஆவது வந்து அந்த பார்ட்டி வந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் இட் கேண்டிடேட் செக்யூர் அட்லீஸ்ட் 6% ஆஃப் த டோட்டல் ஓட்ஸ் இன் த லாஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷன். நடந்து முடிந்த எலெக்ஷனில் 6% ஓட்டிங்ஸ் ஆகுது வந்து இவங்க வாங்கியிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே ஒரு பார்ட்டி வந்து என்ன ஆகும், ரெகக்னைஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட இயல்பு என்னென்ன அப்படின்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட இயல்பு கன்சிஸ்ட் ஆஃப் குரூப் ஆஃப் பர்சன்ஸ் ஆஃப் காமன் கோல். குரூப் ஆஃப் பர்சன்ஸ் எல்லாருமே வந்து காமன் கோல் அண்ட் ஷேர்டு வேல்யூஸ், எல்லாருக்குமே வந்து ஒரே குறிக்கோள் இருக்கணும். நெக்ஸ்ட் அவங்களோட ஷேர்டு வேல்யூஸும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹேவ் இட்ஸ் ஓன் ஐடியாலஜி அண்ட் ப்ரோக்ராம். அவங்கவுங்களும் அவங்களோட ஓன் ஐடியாலஜி அண்ட் ப்ரோக்ராமை வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கேப்சர் பவர் ஒன்லி பை கான்ஸ்டியூஷனல் மீன்ஸ். அரசியலமைப்பு சட்டத்தை வந்து அவங்க கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்டிவர் டு ப்ரமோட் த நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் நேஷ்னல் வெல்ஃபேர். மக்கள் நலத்துக்காகவும் தேசிய நலத்துக்காகவும் வந்து அவங்க எப்போதுமே அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு டூயனோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், பார்ட்டி மேனிஃபெஸ்டோ. பார்ட்டி மேனிஃபெஸ்டோ அப்படின்னா தேர்தல் அறிக்கை. தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையை சொல்லி ஓட்டு கேட்பாங்கல்ல, அந்த முறையை தான் வந்து பார்ட்டி மேனிஃபெஸ்டோ அப்படின்னு சொல்கிறோம். During the campaign before election, the candidates announce the programs and policies that their party will undertake if voted to power. அவங்க எலெக்ஷனில் இந்த ஓட்டு கேட்குற டைமிங்கில் நான் வந்து உங்கள் மக்களுக்காக இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு அவங்க சொல்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை தான் வந்து பார்ட்டி மேனிஃபெஸ்டோ அப்படின்னு சொல்கிறோம். நாங்கள் ஜெயிச்சா அவங்களுக்கு வந்து அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் எங்களுக்கு ஓட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் பார்ட்டி மேனிஃபெஸ்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ப்ரொவைட். அவங்க வந்து என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா, லாயல். இதில் வந்து கிளியராக இல்லை, உங்கள் புக்கில் வந்து நீங்கள் வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. லாயல் ஆப்போசிஷன், அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி. ஃபஸ்ட்டு வந்து நேர்மையான எதிர்ப்பாக இருக்கணும். நேர்மையாக கரெக்டாக வந்து இப்போ எதிர்கட்சி ஆப்போசிஷன் பார்ட்டி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து எதுக்குறது நம்ம வந்து என்னவா எதுக்கணும், நேர்மையாக எதுக்கணும், சும்மா தப்பான முறையில் வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்றது தான். நெக்ஸ்ட்டு நாமினேட். செலக்ட் அண்ட் நாமினேட் இண்டிவிஜுவல்ஸ் டு எலெக்டட் ஆஃபீஸ்.
எப்போதுமே ஒரு இண்டிவிஜுவல்ஸை தான் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்கனைஸ் பொலிட்டிக்கல் கம்பெனியன் ரேலிஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டோ டு வின் பப்ளிக் ஆஃபீஸ். பார்ட்டி மேனிஃபெஸ்டோ சொன்னோம்ல, நான் எங்கள் கட்சியிலேருந்து நான் ஜெயிச்சா இது செய்கிறேன் அது செய்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல, அதை வந்து அவங்க ஜெயிச்சதுக்கப்புறமும் நான் கடைப்பிடிப்பேன்னு ஒரு வாக்குறுதி வந்து கொடுக்கணும் மக்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்பயர் புட் ஃபார்வர்ட் டிஃப்ரெண்ட் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் இல்லாத மக்களுக்கு வந்து நிறையா வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு கோஆர்டினேட் கனெக்ட் த சொசைட்டி அண்ட் த ஸ்டேட். சொசைட்டியையும் ஸ்டேட்டையும் ரெண்டு பேர்த்தையுமே கனெக்ட் பண்ணணும். எல்லா இடத்துலையும் போய் இவங்க வந்து ஓட்டு கேட்கணும், எல்லாரையுமே வந்து கனெக்ட் பண்ணணும், சொசைட்டியோட ஸ்டேட்டை வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் கோஆர்டினேட். நெக்ஸ்ட்டு கவர்ன், ஆட்சி அமைக்கிறத தான் வந்து கவர்ன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார்ம் அண்ட் ரன் த கவர்மெண்ட் அண்ட் டெவலப் பப்ளிக் பாலிசிஸ். ஆட்சி அமைச்சு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணணும், அவங்களோட டெவலப்மெண்ட் வந்து பப்ளிக் பாலிசிஸுக்கு ஏற்றதாக இருக்கணும். இதுதான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். நம்ம இந்தியாவில் வந்து எத்தனை டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் வந்து ஹோலாகவே இருக்குது, வேர்ல்டு ஃபுல்லாகவே என்ன டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். 3 மேஜர் டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம், செகண்ட் ஒன் வந்து பை பார்ட்டி சிஸ்டம், தேர்ட் ஒன் மல்டி பார்ட்டி சிஸ்டம். ஃபஸ்ட்டு சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் அப்படின்னா ஒரு சிங்கிள் பார்ட்டி மட்டும் ரைட் டு ஃபார்ம் த கவர்மெண்ட். சிங்கிள் பார்ட்டி மட்டும் ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறது சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம். சிங்கிள் பார்ட்டிஸ் இஸ் எக்ஸிஸ்ட் இன் த கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ். மோஸ்ட்லி கம்யூனிஸ்ட் கண்ட்ரீஸில் தான் வந்து இந்த சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சைனா, நார்த் கொரியா அண்டு கியூபா இதெல்லாமே வந்து சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. பை பார்ட்டி சிஸ்டம், ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கட்சிகள் வந்து இருக்கிறது பை பார்ட்டி சிஸ்டம். 1 and 2 2 பார்ட்டி சேர்றது தான் வந்து பை பார்ட்டி சிஸ்டம்னு சொல்கிறாங்க. பை பார்ட்டி சிஸ்டம் த பவர் இஸ் as usually shared between 2 parties. 2 பார்ட்டிஸ் வந்து பவரை ஷேர் பண்ணுறது பை பார்ட்டி சிஸ்டம். ஆஃப் தி 2 parties, one become the ruling party and other become opposition. அந்த 2 parties என்னென்னா, ஒன்று வந்து ரூலிங் பார்ட்டி, இன்னொன்று வந்து ஆப்போசிஷன், ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு சொல்லுவோம்ல, அதுதான். எக்ஸாம்பிளுக்கு பை பார்ட்டி சிஸ்டம்க்கு எக்ஸாம்பிளாக நம்ம யூகேவை சொல்கிறாங்க. இந்த லேபர் பார்ட்டி அண்ட் கன்சர்வேஷன் பார்ட்டி அப்படின்னு 2 இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன் யூஎஸ்ஏ த ரிபப்ளிக்கன் பார்ட்டி அண்டு த டெமோக்ரியன் பார்ட்டி, யூஎஸ்ஏவையும் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மல்டி பார்ட்டி சிஸ்டம். 2 or more நிறைய கட்சிகள் இருக்கிறது தான் வந்து மல்டி பார்ட்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். when the competition for power is among 3 or more parties, 3க்கு மேற்பட்ட கட்சிகள் இருக்கிறது தான் மல்டி பார்ட்டி சிஸ்டம். the system is known as multi party system. this type of party system is exist in India, France, Sweden and Norway. இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து நம்ம இந்தியாவே வந்து நம்ம எடுத்துக்கலாம். நிறைய கட்சிகள் இருக்குது நம்ம இந்தியாவில், அதனால் நம்ம இந்தியாவை வந்து இந்த மல்டி பார்ட்டி சிஸ்டம்னு சொல்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் ஃப்ரான்ஸ், ஸ்வீடன் அண்ட் நார்வே, இது எல்லாமே வந்து மல்டி பார்ட்டி சிஸ்டம்க்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்ட்டி சிஸ்டம் இன் இந்தியாவில் வந்து பார்ட்டி சிஸ்டம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க சொல்கிறாங்க. கண்ட்ரிஸ் தட் ஃபாலோ எ ஃபெடரல் சிஸ்டம் ஹாவ் 2 kinds ஆஃப் பார்ட்டிஸ். India's party system originated in the late 19th century. இந்தியாஸில் வந்து பார்ட்டி சிஸ்டம் வந்து எப்படி இருக்குன்னா, ஃபெடரல் சிஸ்டம். ஃபெடரல் சிஸ்டம்னா கூட்டாட்சி முறை. இந்த கூட்டணி கட்சியெல்லாம் சொல்கிறோம்ல, அதுதான் வந்து ஃபெடரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பார்ட்டி சேர்ந்து ஒரு எலெக்ஷனில் நிற்கிறது, அவங்க சைடு உள்ள மெம்பர்ஸையும் இது பண்ணுவாங்க. அவங்க 2 பேருமே வந்து அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸை வந்து என்ன பண்ணிக்குவாங்க, ஷேர் பண்ணிக்குவாங்க. அது எப்போ வந்து ஒரிஜினேட் ஆனிச்சு நம்ம இந்தியாவில் அப்படின்னா 19th centuryலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் இந்தியா ஹேஸ் த லார்ஜஸ்ட் நம்பர்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் த வேர்ல்டுலேயே வந்து இந்தியாவில் தான் வந்து அதிகமான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் இந்தியா வி ஃபைண்ட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அட் 3 levels. நம்ம இந்தியாவில் வந்து 3 levelsஸாக வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு நேஷ்னல் பார்ட்டிஸ், நெக்ஸ்ட்டு ரிலீஜனல் பார்ட்டிஸ், நெக்ஸ்ட் அண்ட் ரிஜிஸ்டர்ட் பட் அன்ஆர்கனைஸ்டு பார்ட்டிஸ்.
நேஷ்னல் பார்ட்டி அப்படின்னா நம்ம ஹோல் இந்தியா லெவலில் உள்ள பார்ட்டிஸ். ரிலீஜனல் பார்ட்டிஸ் அப்படின்னு சொன்னால் ஸ்டேட் லெவல்ஸில் உள்ள பார்ட்டிஸ். நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்டர்ட் பட் அன்ஆர்கனைஸ்டு பார்ட்டிஸ்னால் இண்டிபெண்ட் சுயேட்சை கட்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து ரிஜிஸ்டர்டு அண்ட் அன்ஆர்கனைஸ்டு பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எவ்ரி பார்ட்டி இன் த கண்ட்ரி ஹேஸ் டு ரிஜிஸ்டர் வித் எலெக்ஷன் கமிஷன். எல்லா பார்ட்டியுமே வந்து எலெக்ஷன் கமிஷனில் ரிஜிஸ்டர் ஆனால் மட்டும்தான் அது வந்து ஒரு கட்சி அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், டூயூன்னு பாருங்கள். எலெக்ஷன் கமிஷன் statutory body. The election commission of India is an autonomous constitutional authority responsible for administering elections. Its headquarters is located in New Delhi. The election commission வந்து autonomous constitution அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து அத்தாரிட்டி வாங்கினா மட்டுமே அவங்க வந்து எலெக்ஷனில் நிற்க முடியும். நெக்ஸ்ட் இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் டெல்லியில். இதை பாருங்கள், ஹவு டு ஃபார்ம் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஃபார்ம் பண்ண என்னென்ன தேவை அப்படின்றத இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த க்ரிட்டீரியா வந்து இங்கே இதாகிடுச்சு, நீங்கள் வந்து உங்கள் புக்கில் பார்த்துக்கோங்க. மஸ்ட் கெட் ரிஜிஸ்டர்ட் வித் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. கண்டிப்பாக வந்து என்ன பண்ணியிருக்கணும், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் போய் நம்மளோட கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மஸ்ட் ஹாவ் அட்லீஸ்ட் 100 members. ஈச் மெம்பர் நீட்ஸ் டு ஹோல்ட் அ ஓட்டிங் கார்டு. ஒரு கட்சின்னு எடுத்துக்கிட்டோன்னா அட்லீஸ்ட் 100 members இருக்கணும். அவங்க எல்லாருக்குமே வந்து ஓட்டிங் கார்டு, ஓட்டர் ஐடி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ரூல், மஸ்ட் ரைட் அ பார்ட்டி கான்ஸ்டியூஷன். அவங்க கட்சிக்கான பார்ட்டி கான்ஸ்டியூஷனை வந்து அவங்க கண்டிப்பாக வந்து ரைட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூணும் தான் வந்து ஒரு கட்சியை, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஃபார்ம் பண்ணுறதுக்கான ரூல்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், க்ரிட்டீரியா ஃபார் ரெகக்னைசேஷன். ரெகக்னைசேஷனோட க்ரிட்டீரியா எலெக்ஷன் கமிஷன் க்ரிட்டீரியா சொல்லியிருக்காங்க. இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஹேஸ் சம் க்ரிட்டீரியா ஃபார் த ரெகக்னைசேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் இந்தியா. ஒவ்வொரு பார்ட்டிஸ்க்கான ரெகக்னைசேஷனும் தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நேஷ்னல் பார்ட்டிஸ், நெக்ஸ்ட்டு ரிலீஜனல் அண்ட் ஸ்டேட் பார்ட்டிஸ், நெக்ஸ்ட்டு இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ். ஃபஸ்ட்டு நேஷ்னல் பார்ட்டினா எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். எ பார்ட்டி தட் செக்யூர் அட்லீஸ்ட் 6% ஆஃப் த valid votes in Lok Sabha elections or assembly elections in 4 states. ஒரு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு பார்ட்டி வந்து ரெகக்னைஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் லாஸ்ட் எலெக்ஷனில் வந்து 6% ஆஃப் ஓட் வந்து வாங்கியிருக்கணும் அப்படின்னு. இதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. எந்த எலெக்ஷன்லாம், லோக்சபா எலெக்ஷன்லேயோ ஆர் அசம்பிளி எலெக்ஷன்லேயோ 4 ஸ்டேட்ஸில் 6% ஆஃப் ஓட்ஸ் வந்து கண்டிப்பாக வாங்கியிருந்துருக்கணும். அது இருந்தால் மட்டுமே அந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து நேஷ்னல் பார்ட்டிஸை அக்செப்ட் பண்ணுவாங்க. தே மஸ்ட் வின் 4 seats இன் லோக்சபா ஃப்ரம் எனி ஸ்டேட் ஆர் ஸ்டேட்ஸ். கண்டிப்பாக வந்து லோக்சபாவில் வந்து இவங்க 4 seats-ஆவது 4 ஸ்டேட்ஸில் எந்த ஸ்டேட்டில் வேணாலும் இருக்கலாம், 4 ஸ்டேட்டில் வந்து வின் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் இட் ஹேஸ் டு வின் 2% ஆஃப் சீட்ஸ் இன் லோக்சபா ஃப்ரம் அட்லீஸ்ட் 3 different ஸ்டேட்ஸ் இன் த லேட்டஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷனில் அட்லீஸ்ட் 2% சீட்ஸ் வின் பண்ணியிருக்கணும். இல்லை 3 ஸ்டேட்ஸ்லையாவது, இப்போ ஏற்கனவே 4ன்னு சொன்னாங்க, அதை குறைச்சி 2% ஆஃப் சீட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கணும். 3 different ஸ்டேட்லையா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இது 3 இருந்தால் மட்டுமே இவங்க வந்து ஒரு நேஷ்னல் பார்ட்டிஸாக வந்து ரெகக்னைஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நேஷ்னல் பார்ட்டிஸ்னால் நமக்கு எக்ஸாம்பிளுக்கு எதை எடுத்துக்கலான்னா பிஜேபி, காங்கிரஸ், இதெல்லாம் வந்து நேஷ்னல் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ரிலீஜனல் ஸ்டேட் பார்ட்டிஸ்னால் நம்ம ஸ்டேட்குள்ளே உள்ள பார்ட்டிஸ். A party that secures at least 6% of the valid votes in the state legislative assembly election. நம்ம ஸ்டேட் legislative assembly electionல அட்லீஸ்ட் 6% ஆஃப் vote வந்து வாங்கியிருக்கணும். They must win 1 Lok Sabha seat for every 25 seats or at least 2 seats in legislative assembly. லோக் சபா எலெக்ஷனில் உள்ள 25 சீட்ஸில் அட்லீஸ்ட் 1ஆவது வந்து வாங்கியிருக்கணும். 2 சீட்ஸாவது வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து இங்கே ஸ்டேட்குள்ளே இருக்கும்ல, அதில் வந்து 2 seats வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீட்ஸ் டு வின் அ மினிமம் ஆஃப் 3% ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. மினிமம் 3% ஆஃப் த வின்னிங் சீட்ஸ் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான்
இவங்க வந்து ரிலீஜனல் அண்ட் ஸ்டேட் பார்ட்டிஸாக வந்து ஆவாங்க. ஸ்டேட் பார்ட்டிஸ்னால் எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அங்கே வின் பண்ணுறது, தொகுதின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இடத்துல வந்து வின் பண்ணால் தான் இந்த ஸ்டேட் பார்ட்டிஸை வந்து ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இண்டிபெண்ட் கேண்டிடேட்டோட ஒர்க்ஸ் என்ன அப்படின்னா, எ கேண்டிடேட் ஹூ விஷஸ் டு கண்டெஸ்ட் இன் எய்தர் ஆஃப் த பார்லிமெண்ட்ரி ஸ்டேட் அசம்பிளி பட் டஸ் நாட் ஹாவ் அன் affiliation with the other parties may contest the election as an independent candidate. இவங்க வந்து பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்லேயோ இல்லை ஸ்டேட் இதுலேயோ இது பண்ணியிருக்கணுன்ற இது இல்லை, பட் ஏற்கனவே நின்னவங்களாக இருந்தால் மட்டுமே வந்து இண்டிபெண்ட்டாக நிற்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இண்டிபெண்ட் கேண்டிடேட்கான ரூல்ஸ். இது நேஷ்னல் பார்ட்டிஸ், ரிலீஜனல் பார்ட்டிஸ், இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ் பற்றி அவங்களோட ரெகக்னேஷனுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ரெகக்னைஸ்டு பார்ட்டிஸை பற்றி பார்க்க போகிறோம். பார்ட்டிஸ் தட் ஃபுல்ஃபில் தீஸ் க்ரைட்டீரியா ஆர் கால்டு ரெகக்னைஸ்டு பார்ட்டிஸ். நம்ம பார்த்த எல்லாமே இருந்தால் மட்டும்தான் அது வந்து ரெகக்னைஸ்டு பார்ட்டிஸாக மாறும். தே ஆர் கிவன் அ யூனிக் சிம்பிள் பை த எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கமிஷன் மூலயமா இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு சிம்பிள்ஸ், கட்சிக்கான சிம்பிள்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதை வந்து யார் முடிவு பண்ணுவா அப்படின்னா இப்போ பார்க்க போகிறோம். A registered but unorganized political party cannot contest election on its own symbol. This party has to choose one symbol from free symbol poll panel announced by the election commission. Election commissionனால் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட போல் பேனல், சிம்பிள்கான ஒரு போல் பேனல் வந்து இருக்கும். அதில் உள்ள சிம்பிள்ஸில் நம்ம எதை வேணாலும் வந்து எங்கள் கட்சிக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணலாம். அதில் எது கிடைக்குதோ ரெகக்னைஸ்டு பார்ட்டிக்கு அது மாதிரி உள்ளதை வந்து நம்ம கட்சிக்கு வந்து எடுத்துக்கலாம். அந்த போல் பேனலுக்குள்ளே உள்ள சிம்பிள்ஸை மட்டும்தான் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரீ சிம்பிள்ஸ் போல் பேனல்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆஸ் பர் த எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ஆர்டர் 1968 சிம்பிள்ஸ் ஆர் எய்தர் ரிசர்வ்டு ஆர் ஃப்ரீ. இவ்வளோ சிம்பிள்ஸ் வந்து இதில் வந்து ரிசர்வ் ஆகிருக்கு ஃப்ரீயாக நமக்கு. அதில் வந்து நம்ம கட்சிக்கு தேவையானதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ரிசர்வ்டு சிம்பிள்ஸ் இஸ் மீன் ஃபார் அ ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மட்டும்தான் அவங்களோட ரிசர்வ் சிம்பிளை வந்து இது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க முடியும். ஃப்ரீ சிம்பிள் இஸ் ரிசர்வ்டு ஃபார் அன்ரெகக்னைஸ்டு பார்ட்டிஸ். ரெகக்னைஸ்டு ஆகாத பார்ட்டிஸ் வந்து இந்த ஃப்ரீ சிம்பிள்ஸை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மெஜாரிட்டி பார்ட்டினா என்ன அப்படின்னா, மெஜாரிட்டினா என்ன, அதிகபட்சமாக உள்ள பார்ட்டிஸ் அதுதான். இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி whose number of candidates selected in more than the other is called the majority party. More than the others, இந்த மைனாரிட்டி பார்ட்டிஸை விட அதிகமாக இருக்கவங்க தான் வந்து நம்ம மெஜாரிட்டி பார்ட்டிஸ். வின் பண்ணுவாங்கள்ல அவங்கள தான் வந்து நம்ம மெஜாரிட்டி பார்ட்டிஸ்னு சொல்லுவோம். The majority parties forms and runs the government. They select the appoint that ministers to run the government. They play a decisive role in making laws for the country. The political parties whose number of candidates selected in is more than the others is called the majority party. இந்த பிக்சரை பாருங்கள். இதில் வந்து ப்ளூ கலர் டாட்ஸ் இருக்குது, ரெட் கலர் டாட்ஸ் இருக்குது, இந்த லைட் ப்ளூ கலர் டாட்ஸ் இருக்குது. இதில் வந்து மெஜாரிட்டியாக இருக்கிறது எது அப்படின்னு சொன்னால் இதில் வந்து 100 டாட்ஸ் இருக்குது. அதில் அதிகமாக இருக்க டாட்ஸ் எது, இந்த ரெட் கலர் டாட்ஸ். இவங்க தான் இப்போ வந்து மெஜாரிட்டி பார்ட்டி. இந்த கம்மியாக இருக்காங்க பாருங்கள், இதில் வந்து இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, இதுதான் வந்து இப்போ மைனாரிட்டி பார்ட்டி. இந்த மெஜாரிட்டி பார்ட்டியை சேர்ந்தவங்க தான் ஒரு கவர்மெண்ட்டை வந்து என்ன பண்ண முடியும், ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு கீழே உள்ள மினிஸ்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுறதும் இந்த கவர்மெண்ட், இந்த கட்சியை சேர்ந்தவங்க தான் வந்து அமைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மைனாரிட்டி பார்ட்டி அப்படின்னா லெஸ் நம்பர் ஆஃப் எலெக்டட் கேண்டிடேட்ஸ் ஆர் கால்டு த மைனாரிட்டி பார்ட்டி. நெக்ஸ்ட் ஆப்போசிஷன் பார்ட்டி ஆப்போசிஷன் பார்ட்டியை பற்றி பார்க்க போகிறோம். ஆப்போசிஷன் பார்ட்டினா எதிர்கட்சி அப்படின்னு சொல்லலாம். The party which gets second largest number of seats next to the majority party in the election is called the opposition party. Opposition party அப்படின்னா second largest number of seats. இப்போ வந்து மெஜாரிட்டி பார்ட்டிக்கு அடுத்து ஓட் வந்து அதிகமாக வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்கள தான் வந்து இந்த ஆப்போசிஷன் பார்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். அவங்களோட ஒர்க் என்னென்ன அப்படின்னா, an effective opposition is very essential for the successful operation of the government. இவங்களோட ஒர்க் தான் வந்து
ரொம்ப இதானது. இப்போ வந்து மெஜாரிட்டி பார்ட்டி என்ன தப்பு பண்ணாலும் இந்த ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து என்ன பண்ணலாம், அவங்களோட தப்பை வந்து தட்டி கேட்குறதுக்கான ரைட்ஸ் வந்து ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் தட் ஆஃப் ரூலிங் பார்ட்டியை விட இவங்களுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தே செக் த ஆட்டோக்ராட்டிக் டெண்டன்சிஸ் ஆஃப் த ரூலிங் பார்ட்டி. இவங்க வந்து ரூலிங் பார்ட்டியோட ஆட்டோக்ராட்டிக் டெண்டன்சிலாம் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்க எந்த தப்பு பண்ணாலும் தட்டி கேட்குறதுக்கு வந்து அவங்கள முந்துறதுக்கான இதில் வந்து இவங்க வந்து இருந்துகிட்டே இருக்கணும். தே critically examine the policies and bills introduced by the government. They raise their voice on the failures and wrong policies. அவங்களோட ஃபெயிலியர்ஸ்க்காக, அவங்க தோக்கணுன்றதுக்காகவும் அவங்களோட ராங் பாலிசிஸ்க்காகவும் நம்ம என்ன வேணாலும் வந்து எதிர்க்க சொல்லலாம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. The highlight important issues which are not acted upon the government. The leader of the opposition party enjoys the rank of cabinet ministers. இந்த லீடர்ஸ், இந்த ஆப்போசிஷன் பார்ட்டியோட லீடருக்கு கீழே உள்ளவங்கெல்லாம் கேபினட் மினிஸ்டர். இவங்களையும் பாதி பேர் வந்து வின் பண்ணவங்க வந்து மினிஸ்டர்ஸாக வந்து ஆயிருப்பாங்க. அவங்கள வச்சு வந்து இவங்க வந்து ஒப்பீனியனை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கொலேஷன் கவர்மெண்ட்னா என்னென்னா, இது வந்து பார்ட்டி 1, இது வந்து பார்ட்டி 2, இது வந்து பார்ட்டி 3. இப்போ வந்து இந்த பார்ட்டி 1 வந்து அதிகமான ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னால், இப்போ பார்ட்டி 2வும் அதே ஓட்ஸ், 2 பேரும் சேம் ஓட்ஸ் இருக்காங்கன்னா, தேர்டாக ஒரு பார்ட்டி இருக்கும்ல, அந்த பார்ட்டியோட யார் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து ஆட்சி அமைக்க முடியும். இந்த பார்ட்டி 1 வந்து இதை டவுன் ஆகிடுவாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்தால் ஒரு ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்து கொலிஷன் கவர்மெண்ட். In a multi-party system, a single party sometimes may not secure the majority required to form the government. So, in such a case, some parties join together to form the government. Such government is called coalition government. நான் சொன்னது தான், இதுதான் வந்து coalition governmentனு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு electoral symbols and its important. இந்த electoral symbolஸும் அதோட இம்பார்ட்டன்ஸும் என்னென்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். And electoral symbols is a standardized symbols allocated to political parties-ஓட ஸ்டாண்டர்டைஸ்டு சிம்பிளாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த கட்சி பிரிஞ்சாலும் அந்த கட்சியோட நேமை யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த சிம்பிள்ஸ் கிடைக்கும். They play an important role in elections. They can be easily identified, understood, remembered and recognized by the voters. அதை வந்து எதன் மூலயமா ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஓட்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது அவங்களோட சிம்பிள்ஸை வச்சு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தி எலெக்ஷன் கமிஷன் ஹேஸ் ஸ்டாப்ட் அலோகேட்டிங் அனிமல்ஸ் அஸ் ஃபாலோஸ். நம்ம இதில் வந்து அனிமல் சிம்பிள்ஸை மட்டும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அனிமல் சிம்பிள்ஸ் வந்து எந்த ஒரு எலக்ட்ரல் சிம்பிள்ஸ்லையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஒன்லி எக்ஸெப்ஷன்ஸ் ஆஃப் த லயன் அண்ட் த எலிஃபண்ட். லயனையும் எலிஃபண்ட்டையும் தவிர வேறு எது வேணாலும் கூட வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எதுவுமே வந்து கிடையாது. த சிம்பிள் ஆஃப் நேஷ்னலி ரெக்கக்னைஸ்டு பார்ட்டிஸ் ஸ்டாண்டர்ட் த்ரூ அவுட் இந்தியா. தட் சிம்பிள் வில் நாட் பி அலாட்டட் டு அதர் பார்ட்டி ஆர் இண்டிவிஜுவல்ஸ். That symbol will not be allotted to any other party or individuals. ஒருத்தவங்களுக்கு கொடுத்த சிம்பிளை வந்து இன்னொரு பார்ட்டிஸ்க்கோ ஒரு இண்டிவிஜுவல்ஸ்க்கோ வந்து கொடுக்கக்கூடாது, அலாட் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து இந்த எலக்ட்ரல் சிம்பிள்ஸோட ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. State parties are allotted to certain symbols that no other party can use the symbol in the particular state, but with which different parties in different states can be the same symbol. Example, Shiv Sena in Maharashtra and Jharkhand Mukti Morcha in Jharkhand use bow and arrows as their symbol. இப்போ வந்து ஸ்டேட் பார்ட்டிஸ் ஆர் அலோகேட்டட் டு சர்டன், ஒரு ஸ்டேட் பார்ட்டியில் வந்து அந்த சர்டன் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அதே ஸ்டேட் பார்ட்டி வேறு ஸ்டேட்டில் வேறு பார்ட்டிஸ்க்கு வந்து அந்த சிம்பிள்ஸ் வந்து கொடுக்கலாம். பட் அதை வந்து நேஷ்னல் லெவலில் நேஷ்னல் பார்ட்டிஸ்க்கு வந்து கொடுக்கக்கூடாது. அது மாதிரி அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. மகாராஷ்டிராவில் சிவ்சேன் இன் மகாராஷ்டிரா அண்ட் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இன் ஜார்க்கண்டில் உள்ள சிம்பிள் 2 பேருக்குமே பவ் அண்ட் ஆரோ. பட் இவங்களோட ஸ்டேட்ஸ் வந்து வேறு ஸ்டேட்ஸ்குள்ளே உள்ள பார்ட்டிஸ்க்கு சிம்பிள் ஒன்றா இருக்கலாம். நெக்ஸ்ட்டு நேஷ்னல் பார்ட்டி, ரிலீஜனல் ஸ்டேட் பார்ட்டி.
ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நேஷ்னல் பார்ட்டிஸ் ஆர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் விச் பார்ட்டிசிபேட் இன் டிஃப்ரெண்ட் எலெக்ஷன் ஆல் ஓவர் இந்தியா. நேஷ்னல் பார்ட்டின்றது நம்ம சென்ட்ரல் லெவல் நேஷ்னல் லெவலில் உள்ள பார்ட்டி. இது வந்து நம்ம இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்து இவங்களோட ரோல் வந்து இருக்கும். எங்கே வேணாலும் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரிலீஜனல் பார்ட்டிஸ் ஆர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் விச் பார்ட்டிசிபேட் இன் டிஃப்ரெண்ட் எலெக்ஷன் பட் ஒன்லி வித்தின் த ஸ்டேட். ரிலீஜனல் பார்ட்டி வந்து எதுக்குள்ளே ஸ்டேட்டில் நடக்கிற எலெக்ஷனில் மட்டும்தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நேஷ்னல் பார்ட்டி இட் ஷுட் பி ஸ்ட்ராங் எனஃப் இன் அட்லீஸ்ட் 4 ஸ்டேட்ஸ். இவங்க வந்து 4 ஸ்டேட்ஸில் இது வாங்கினா மட்டுமே சீட்ஸ் வாங்கினா மட்டுமே இவங்க ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஷுட் பி ஸ்ட்ராங் எனஃப் இன் அட்லீஸ்ட் 1 or 2 ஸ்டேட்ஸ். இவங்க வந்து ஏதாவது 1 or 2 ஸ்டேட்ஸில் இருந்தாலே ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஹேஸ் நெக்ஸ்ட் நேஷ்னல் பார்ட்டி இட் ஹேஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் சிம்பிள் த்ரூ அவுட் த கண்ட்ரி. இவங்களோட சிம்பிள் வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் சிம்பிளாக இருக்கும், கண்ட்ரி ஃபுல்லாகவே தெரிஞ்சதாக இருக்கும். ஏ சிம்பிள் இஸ் ரிசர்வ்டு ஃபார் இட் இன் த ஸ்டேட். இவங்களோட சிம்பிள் ஸ்டேட்குள்ளே மட்டும்தான் ரெக்கக்னைஸ்ட் ஆகிருக்கும். பட் தி சேம் சிம்பிள் கேன் பி அலாட்டட் டு டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் உள்ள டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ் கிட்ட வந்து இந்த ஸ்டேட் பார்ட்டியோட சிம்பிள் வந்து அலாக்கேட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ரிசால்வ் ஸ்டேட் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸ். இவங்க வந்து எதாவதுலலாம் பங்கெடுக்கலாம் அப்படின்னா நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் அண்ட் ஸ்டேட் இஷ்யூஸில் வந்து இவங்க இது பண்ணலாம். இட் ப்ரமோட் ரிலீஜனல் அண்ட் ஸ்டேட் இன்ட்ரெஸ்ட். இவங்க வந்து அந்த கண்ட்ரிக்குள்ளே இப்போ தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதுக்குள்ளே மட்டும்தான் வந்து இது பண்ண முடியும். இவங்களோட ஒப்பீனியனை வந்து இந்தியாவில் வைக்கலாம், பட் இவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்டேட்குள்ளே மட்டும்தான் ப்ரமோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. போத் நேஷ்னல் அண்ட் ரிலீஜனல் பார்ட்டிஸ் ட்ரிகர் த growth ஆஃப் த நேஷன் அண்ட் ஒர்க் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். ரெண்டு பேரோட ட்ரிகர் என்னென்னா நம்ம growth ஆஃப் நேஷன், நம்ம நேஷனோட வளர்ச்சிக்காக தான். நெக்ஸ்ட்டு ஒர்க் ஃபார் த வெல்ஃபேர் பீப்புள், மக்களுக்காக ஒர்க் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் இந்த லெசன். இந்த லெசனில் இப்போ நம்ம வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருப்போம். உங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி தரேன், இதை செஞ்சு நீங்கள் வந்து எனக்கு குரூப்பில் சென்ட் பண்ணணும். என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னா நம்ம இந்தியாவில் உள்ள பார்ட்டிஸ் என்னென்ன பார்ட்டிஸ்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு அதை வந்து நேஷ்னல் பார்ட்டின்னு போட்டு ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரிலீஜனல் ஸ்டேட் பார்ட்டிஸ் அப்படின்னு போட்டு நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பார்ட்டிஸ் இருக்குது அதோட நேம்ஸ் என்னென்ன அப்படின்றத எழுதி அனுப்பணும். அதோட சிம்பிள்ஸ் போட்டு எழுதி அனுப்பணும். ஓகேவா? இதை வந்து கண்டிப்பாக அனுப்பிடுங்க. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதை செஞ்சால் மட்டுமே நீங்கள் இந்த லெசனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு நான் புரிஞ்சுக்க முடியும். செஞ்சு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.